சரஸ்வதியை உங்க நாக்கில் இருக்க முடியுமா சொன்னேன். பிரம்மதேவன் சொல்றார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்தந்த பாத்திரமும் என்னென்ன நினைக்கிறதோ நினைப்புகள் கூட உங்களுக்கு தெரியட்டும்னு அனுகிரகம் பண்ணு. கண்ணை மூடினாரா உள்ள தெரியுமா. ஒரு வானரத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப சிரமம். பிரம்மாதான் சொன்னார், எல்லாம் உனக்கு தெரியட்டும்னார். வேதைச்சம் எப்படேது ராமச்சரிதம். இப்பேற்பட்ட சங்கேப ராமாயணத்தை யார் பாராயணம் பண்ணுறாளோ, யார் சிரவணம் பண்ணுறாளோ, சர்வ பாபை பிரமுச்சியதே, சகல பாபங்கள்லேருந்து விடுபடுறான். பாபங்கள்லாம் நிவர்த்தியாகிறது. இப்படி ஒரு ராமச்சரித்திரத்தை சொல்லி அனுகிரகம் பண்ணிவிட்டு கிளம்பிவிட்டார் நாரத பகவான். வால்மீகி மகரிஷி கங்கா ஸ்நானத்துக்கு கிளம்பினவர். போகிற வழியிலேயே தமசா நதி, அதிலேயே ஸ்நானம் பண்ணி அப்படி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு வேடன் அந்யோன்யமாக 2 அன்றில் பறவைகள், பறவை ஜோடி ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது ஆண் பறவையை அடிச்சு விட்டான். அதில் ஆண் பறவை உயிர் போய் கீழே விழுந்து கிடக்கு, பெண் பறவை அழறது. இதை பார்த்தார் வால்மீகி. அது ரெண்டும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது அடிச்சுட்டியே, நீ கீர்த்தியை அடைய மாட்டாயின்னு அவனை பார்த்து திட்டினார். இவர் என்ன சம்பந்தம்? அது ஏதோ அசத்துகள் ஏதோ காரியம் பண்ணிட்டு போகிறது. இவர் ஜோலியை இவர் பார்த்துன்னு வர வேண்டாமோ? இவர் என்ன பண்ணார்னார், அவனை பார்த்து இவர் வைக்கிறார். யார் பறவை அடித்தான்னு, நாய் அடித்தான்னு, இவர் பாட்டுக்கு பேசாமல் வர வேண்டியதானே தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு. ஏன் வரமாட்டேங்கிறார்னா, ரிஷேகே தர்மாத்மனஸ்த, தர்மாத்மாவா அவர். அதனால தான் ஒரு அதர்மத்தை சகிக்கல அவருக்கு. அவனை பார்த்து திட்டுறார். அவன் சொன்னான், எங்கள் ஜாதி தர்மம்னா. வேடன் நாங்கள், எங்கள் ஜாதி தர்மம். இவர் சொல்கிறார், அப்பா என் பூர்வாசிரமும் அதுதான்டாங்கிறார். நானும் வேடன் தான், எனக்கு இந்த ஜாதி தர்மம் எனக்கும் தெரியும். அவதி காமமோகிதம், சந்தோஷமாக இருக்கும்போது அடிக்கக்கூடாது, தனியாக இருக்கும்போது அடிக்கலாம். அதனால் நீ கீர்த்தியை அடைய மாட்டாய் அப்படின்னு சபிச்சுட்டு வந்துவிட்டார். இப்படி வருத்தப்பட்டு ஆசிரமத்துக்கு வர்றார். வாசலில் பிரம்மாவனுடைய தேர், பிரம்மாவனுடைய ஹம்ச விமானம் இருக்கு. உள்ளே போய் பார்த்தா பிரம்மா உட்கார்ந்துருக்கார் அவாத்தில், ரிஷி ஆசிரமத்தில். போய் அர்க்கபாத் தியாஜமணியங்கள்லாம் கொடுத்து சேவிச்சார். பிரம்மாவுக்கு ராமாயணம் பண்ணுங்கன்னார். இப்போயே நான் ஒரு வேடனை திட்டுட்டு வரேன், என்னை பார்த்து ராமாயணம் பண்ணுற சொல்கிறேளேன்னார். நீங்கள் திட்டினத்தையே மங்கள ஸ்லோகமாக வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ராமாயணம் தெரியும்னார். நீ ராமாயணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சரஸ்வதியை உங்கள் நாக்கில் இருக்க முடியுமா சொன்னேன். மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி. உங்கள் வாக்கில் ஒரு ஸ்லோகம் வந்ததே, நீங்களா பண்ணல, நான் சொல்லி சரஸ்வதி உங்கள் வாக்கில் இருந்து பேசியிருக்கேன். இதையே மங்கள ஸ்லோகமாக வச்சுன்னு ராமாயணம் பண்ணுங்கோன்னு சொல்ல, எனக்கு என்ன தெரியும் ராமாயணம்னார். உடனே பிரம்மதேவன் சொல்கிறார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரகசியஞ்ச பிரகாசஞ்சா யத்விருத்தம் தஸ்யதி. ரகசியமோ 10 பேருக்கு தெரிஞ்சு நடந்ததோ தனியாக நடந்ததோ நினைச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியட்டும். அந்தந்த பாத்திரமும் என்னென்ன நினைக்கிறதோ நினைப்புகள் கூட உங்களுக்கு தெரியட்டும்னு அனுகிரகம் பண்ணுங்கன்னார். உடனே பிராச்சீனாகிரேஷு தர்ப கரெக்ட் நுனியா தர்பையை பரத்தி ஆச்சமணியம் பண்ணிவிட்டு அதில் உட்கார்ந்து வால்மீகி மகரிஷி ராமாயணம் பண்ண ஆரம்பித்தார். எப்படி பண்ணினான்னு ஒரு நாவலில் எழுதுகிற மாதிரி எழுதலையா, சினிமா கதை மாதிரி எழுதலை. பிரேக்ஷ திருஷ்டியா பிரதீச்சியா, கண்ணை மூடினாராம் உள்ள தெரியுமா, உள்ள தெரியுமா அந்த சீன், தெரிஞ்ச சீன் எழுதுறாராம். அதனால தான் சுந்தரகாண்டங்கள்லாம் வர்ணிக்க முடியுது. சுந்தரகாண்ட் எல்லா கதையும் சுலபம், சுந்தரகாண்டம் சிரமம். ஏன் சிரமம்னார், அது வால்மீகிக்கு திரும்ப டைம் இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் டைம் இல்லை. ஏன்னா 24 hours கதை. இவர் ஏதாவது யோஜனை பண்ணிட்டு இருந்தார்னா அனுமார் அதுக்குள்ளே ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருப்பார், அது விட்டு போயிடும். அதுவும் சாதாரண மனுஷனை ஃபாலோ பண்ணுறதே சிரமம். ஒரு வானரத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம். வேறு காரியமே பார்க்க முடியாது. அதே அவ சட நேரம் கூட இருக்காது ஒரு இடத்துல.
அவருக்கு போட்டி போட்டுன்னு வால்மீகி பார்த்துருக்காரு சுந்தரகாண்டத்தை. அது எதனால் பண்ண முடியுதுன்னார், பிரம்மாவனுடைய கிருபை தான். பிரம்மா தான் சொன்னார், எல்லாம் உனக்கு தெரியட்டும்னார். பிரேக்ஷ திருஷ்டியா பிரதி உள்ள பார்த்து 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 எழுதினார் சுந்தரகாண்டம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.